ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், பாவை துதிக்கிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கடந்து வந்து பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தங்கி இருக்கிற வீடுகளில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கும்படியாக, தேவனுடைய பிரசன்ஸ் ஒவ்வொரு இல்லத்தையும் நிரப்பும்படியாக நம்ம எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிகளை செலுத்தி அவருடைய திரு நாமத்தை சேர்ந்து நாம் மைப்படுத்துமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே துதிக்கிறோம், பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. ஸ்தோத்திர ராஜாவை துதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த பரலோகத்தின் அன்பின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே ஸ்தோத்திர 5வது மாதத்தின் இது அடுத்த 3ஆம் தேதி பரிசுத்தமா நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்தீங்க, நடத்தி வந்தீங்க. அதுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் தந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அணுகத்த சபை கூடி அணுகத்தை ஆராதிக்க முடியாட்டாலும் வீட்டிலிருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக நீர் பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தின் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஜெபம், தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் பரிசுத்தாவிய வல்லமையும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கி வர வேண்டும் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடுத்த மக்களை அபிஷேகித்து பயன்படுத்துவீராக. தேவ பிரசன்னம் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்பதாக இந்த நாளிலே நாம் வீடிலே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் நமக்கு பிரசன்னமாக இருப்பதனாலே அருமையான சகரோடு சேர்ந்து நாம் கரங்களை தட்டி வீடுகளே உற்சாகமாக எப்படி நாம் சபையை ஆராதிக்கிறோமோ அப்படியே வீடுகளே கரங்களை தட்டி உற்சாகமாக சகரோடு இணைந்து நாம் பாடல் பாடி அவருடைய திரு நாமத்தை நாம் மைப்படுத்துவோம். கர்த்தர் மகத்துவமான காரியத்தை நம் நடுவிலே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Praise Lord. நாம் தேவனை பயபக்தியுடன் ஆராதிப்போம். தேவன் நம்மை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய நல்ல கிருபைகளுக்காகவும் அவருடைய வல்ல இரக்கங்களுக்காகவும் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனை தரிசிப்போம். இந்த பாடல் பாடும்போது நம் கைகளை தட்டி ஆராதிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாய் யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணீரே. நீரறியாய் யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணீரே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை கொண்டு ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை கொண்டு ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவாய்
தேவன் தான் மெய்யாகவே நம்மளை இந்த இக்கட்டான காலத்திலே நடத்தக்கூடும். நம்மளுடைய சுய புத்தியினால் எதுவும் செய்ய முடியாது. தேவனே நம்மை நடத்த சர்வ வல்லவராயிருக்கிறார். அடுத்து தேவன் நம்மை சிங்கக்கேபியில் விழுந்தாலும் நம்மை பாதுகாக்க சர்வ வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது இருக்கும் இந்த காலத்திலும் தேவனே நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். நம்மளுடைய அடுத்த பாடல், சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இந்த பாடலை நாம் பாடும்போது தேவனை பயபக்தியோடு தரிசிப்போம். நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகளை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகளை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செல்வேனே, சாத்தானை சமுத்திரம் எழுதுவே. ஆவியினால் யுத்தம் செல்வேனே, சாத்தானை சமுத்திரம் எழுதுவே. என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நமது கண்மலையா இருக்கிறார். நம்மளுடைய ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உதவியும் கண்மலை. எனக்கு உதவி தரும் கண்மலையை நோக்கி நாம் பார்க்கிற தேவன் அவர் ஒருவரே. நம்மை எந்த இக்கட்டிலும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமது கண்மலையாய் இருக்கிற தெய்வம். அவருக்கு வல்லமை மாட்சிமை நிறைந்தவராயிருக்கிறார். நமது தேவனை ஆராதிப்போம். நம்முடைய கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். அவர் நமக்கு ஒத்தாசை அருளி செய்ய சர்வ வல்லவராயிருக்கிறார். ஆமென். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த தொழிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த தொழிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை
எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்கள் கண்மலையாய் இருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிறகுகளின் நிழலில் வருகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாம் யாவரும் தேவனை சற்று நேரம் துதித்து ஆராதிப்போம். அவர் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். நாம் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. நீர் நல்லவராய் இருந்தீர்கள். எங்களை நடத்திக் கொண்டிருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளிலே எங்களை வைத்து நீ பார்த்துக் கொண்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மட்டுமாய் நீர் நடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களை பாதுகாத்ததாப்பா. உம்முடைய கிருபை இல்லாம எங்களால் ஒன்று கூடாது ஆண்டவரே. தினந்தோறும் பணியை போலும் உம்முடைய நீர் எங்கள் மேல் உம்முடைய கிருபையை தருவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பணியை போல இப்பொழுதும் எங்கள் மத்தியிலும் எங்கள் இல்லத்திலும் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களும் துதிக்கிறோம் 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 ராஜா. உன்னுடைய பணியை இந்நேரத்தில் ஆண்டவரே கிருபையா எங்கள் மேலே இறங்கப்படும் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பணி போல இரக்கங்களை நாங்கள் கண்டறிவதற்கு தேவரே உம்முடைய கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பெண்மையானவரே, மேலஸ்தானமே, பெண்மையானவரே, மேலஸ்தானமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக
பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசிக்க, பெருமழையாய் பிரவேசிக்க, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்காலில் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்காலில் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரவே, துணையாளரே, தேற்றரவே, துணையாளரே, விண்ணவர் தூபமே, ஐயா விண்ணவர் தூபமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, ஆசீர்வதியும் அரவணையும், ஆசீர்வதியும் அரவணையும், ஆன்மீக தீபமே, ஐயா ஆன்மீக தீபமே, போல பெய்யும் பரிசுத்தரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
அப்படி ஒவ்வொரு இல்லத்தை நிரப்புங்கப்பா. பனி போல பெய்ய பரிசுத்தரே மத்தியிலே பிரசனமாய் கடந்து வாங்க. ஒவ்வொரு இல்லத்தை கடந்து வாங்க. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு இல்லத்திலே பெருமழை சத்தம் துணிக்கட்டும்ப்பா. பெருமழை சத்தம் பெய்யும்படியாக உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ சமரவோடா தியாரவோடா ரபலவஸ்தரா எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே ஓ தேவன் ஆராதிப்பமாக, கர்த்தர் துதிப்பமாக. அவர் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிக்கப்படத்தக்க தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இம்மட்டும் தேவனை பாதுகாத்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் பாதுகாத்திருக்க நடத்தி வந்திருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் நிமித்த எந்த சேதம் வராதபடிக்கு அவருடைய சட்டைகள் மறைத்திருக்க தேவனை ஓ நன்றியோடு துதிப்பமாக. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் கொடுத்து கொள்ளுவேன். ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஓ ஷபபரவோடாசியா ரபலவோடாசியா ரபலவஸ்தரா ஹalleluya. அவரெல்லாம் துதிப்போம் துதிப்போம். ஹalleluya. துதியில் மத்தியிலே வாசமடைகிற தேவன் நாமத்தை நிமித்த ஒருமித்த ஹalleluya. உங்க வீடுகளில் நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் சேனை கர்த்தர் உங்க நடுவில் இருப்பதனாலே இனி தீங்கை காணாதிருப்பாய், நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah, hallelujah. உள்ளத்தின் ஆனந்தந்து கர்த்தரை அவசியம் நன்மைக்காக Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மே துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடி ஆராதிக்கவும் அடுத்த திருநாமத்தை மைப்படுத்த கிருபைகள் சோத்திரமனமாக சோத்திரம் சோத்திரமுடைய தங்கியிருக்கிற வீடுகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா மழை போல இறங்கி வந்திருக்கிறபடியாக சோத்திரமனமாக சோத்திரம் 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 அட மகிமையினால் நம்முடைய வீடு முழுவதும் கர்த்தர் இருக்கிறபடியாக சோத்திரமனமாக சோத்திரம் 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 மீதுள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே, மே துதிக்கிறப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான அந்த உயிர்ப்பினால் காலை விழுந்த தாவே ஆவியானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் வீடுகள்ல பாங்காங்க ஆண்டவரே ஒவ்வொரு பாடங்கள் குடும்பமாக தாவே ஆராதிக்கும்படியாக ஆவியானவரே நீ பாராட்டின கிருபைக்காக இரக்கங்களுக்காக தயவுக்காக உமக்கு நன்றியோடு மே துதிக்கிறப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஏசப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஒரு தகப்பன் தன் தோள் ஆண்டவரே சுமந்து கொண்டு வருவது போல தாவே ஏசப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாவே நீ வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு மே துதிக்கிறப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஏசப்பா நீ ஆவியானவரே மே துதிக்கிறப்பா. அதின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புனக்கு நேரிடாது சொன்ன கர்த்தருக்கு தாவே ஏசப்பா எல்லா தீங்கிற்கும் தீமைக்குங்க தாவே எங்களை விலக்கிங்க தாவே. ஒவ்வொரு நாளுங்க தாவே எங்களை அதிசயமாக அற்புதமாக நீ வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்த 5வது மாதத்துங்க தாவே முதல் ஞாயிற்றுக்கிழமைங்க தாவே அப்பா நாங்கள் குடும்பமாக தாவே ஆங்காங்க அப்பா
ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக ஆவியானவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலம் கர்த்தாவே அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன கர்த்தர் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறீங்களே அதிசயங்களை காணப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன கர்த்தர் கர்த்தாவே. எங்களை அப்பா ஆண்டவரே குடும்பங்கள் அப்பா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே நீர் அதிசயங்களை காணப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே துதிக்கிறேன் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அப்பா எங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரத்தக்கதாக ஆவியானவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆராதனை போதிக்கத்தர் எங்களோடு கூட ஆசீர்வாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தொடர்ந்துள்ள ஒவ்வொரு போதிக்கத்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. செய்தி போதிக்கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதி தரும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது எங்கள் வாழ்க்கைக்கு அப்பா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல கர்த்தாவே எங்கள் ஆத்துமாவுக்கு திருப்தி காணப்படத்தக்கதாக உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்து கண்களையும் தீரனால் எங்களை திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா வீடுகள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அப்பா ஒவ்வொரு கூடாரங்கள் மேல் நம்முடைய மகிமை கர்த்தாவே நம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற வேளையில கர்த்தாவே பலவீனங்களோடு கூடப்பா ஆவியானவரே காணப்பட ஒவ்வொரு கர்த்தாவே பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வாசனத்தை அனுப்பிகத்து குணமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா சிறிது வேளையில கர்த்தாவே ஆண்டவரே நீர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொன்ன கர்த்தர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா எல்லா இக்கட்டுகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்பா வீடுகள்ல கர்த்தாவே ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான பரிசுத்தவான்கள் ஆராதனை ஒவ்வொருவரையும் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீன் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தில் பிரசன்னமாய் கொண்டபடியாலே கர்த்தருக்கு நன்றி இதயத்தோடு அவருக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் என் ஆண்டவராய் இயேசுவுக்கே நான் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே கடந்த 4 மாதங்கள் தேவனுடைய வீடுகளிலே தனிமைப்படுத்தி நாம் தங்கி இருக்கிற நேரத்திலே கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாம் வெளியே போய் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவ கிருபையும் நம்மோடு கூட இருந்து எந்த சேதம் வராதபடிக்கு தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் சபை மக்களையும் தேசத்தையும் தேவன் பாதுகாத்து வருகிறார். அதுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருக்கு நாம் சகல துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசுவுக்கே நான் செலுத்துகிறேன். அவர் வல்லமுள்ள தேவனாக நம்மத்தில் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்மை பாதுகாத்து வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அவருக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 127:1 வாசிக்கிற வண்ணமாக தேவன் வீடை கட்டராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா, தேவன் நகரத்தை காவலாகில் காவலாளி விழுத்திருப்பது விருதா. ஆனாலே கர்த்தர் நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் பாதுகாப்பார். இன்னும் தேவன் நம்மை நடத்தி செல்ல போதுமான தேவனாய் இருப்பாராக. ஆனால் இவர்களே நாம் தங்கி இருக்கிறவர் நாம் தேவ சமத்திலே ஜெபத்தோடு வேத வாசிப்போடு பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோடு கூட ஒவ்வொரு நாள் தேவ சமத்திலே காணப்படுவோம். சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸை தேவன் அழித்துவிட்டு நாம் ஒன்று சேர்ந்து சபையிலே கூடி ஆராதிக்கிற நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த நாள் வந்துவிட்டது. ஆனாலே நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். வீடுகளே நீங்கள் வேண்டி வாசிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் சபையும் ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து காப்பாராக சொல்லி ஒரு வேத போதிக்கிறீராக நாம் இன்றைய கடன் செல்வமாக கர்த்தராகிய தேவன் இந்த 5வது மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை இன்றைக்கு சொல்லி அப்படியாக உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே காணப்படுவோமாக. ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. மீகார் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட்ட நாளில் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படியே கண்களை மூடி வாசிக்கப்பட்ட வேத வார்த்தையோடு நாம் பேசும்படியாக செபிக்கலாம். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் அந்த ஜனத்தோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்திலே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை செய்யும்படியாக, நீர் அற்புதங்களை செய்யும்படியாக இந்த வார்த்தையோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த வார்த்தையை காதில் தொனிக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதத்தின் கிரியை வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளும் எந்த விதமான சொத்திருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் ஆண்டவருக்காக வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு, எந்த தீய கிரியை ஒன்று அணுகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஒருவப்படுத்துவீராக, சொல்லி செபிக்கிறோம். நாமத்தையே மைப்படுத்தும் இயேசுவினை செபிக்கிறோம். செபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட அந்த வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்பொழுது சூழ்நிலை பார்க்கும்போது இந்த வார்த்தைக்கு சுத்திரிக்கிறோம். தேவன் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மீகா தீர்க்கதரிசி இந்த சுத்திரிக்க தீர்க்கதரிசனத்தை அவர் உரைக்கப்படும் போது சுத்திரிக்கிறோம் அவர் எழுதப்பட்ட காலம் பிசி 741 696 ஆண்டிலே இது யூதா தேசத்திலே எருசலேமுக்கும் சமரியாவுக்கும் எச்சரிப்பை குறித்து சொல்லப்படுகிற எழுதப்பட்டிருக்கிற ஒரு வேத வார்த்தை தான் இந்த மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வருவார், பிறப்பார் ஆன இடத்தை அவர் சுட்டி காட்டி எழுதியிருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு அடிக்கப்படுவார், கன்னத்தில் அடிக்கப்படுவார் என்றும் அங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் இந்த மீகா தீர்க்கதரிசி அங்கு எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டு காரியங்களை பார்க்கும்போது அங்கு நிறைவேறி முடிந்தது. ஒன்று, நாம் வாசிக்கும் போது மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு பிறப்பார், அது இடத்தை குறித்து அங்கே சொல்லப்படுது. அங்கே பார்க்க முடியும். வாசிக்க கேட்போமாக. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதாவுக்குள்ள ஆயிரங்கள் சிறியவராய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் நுழைந்து போதும். இங்கே ஆண்டவர் இயேசு பெத்லகேமிலே அவர் பிறப்பார். எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பார். அது அப்படியே தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. இரண்டாவது, அவர் கன்னத்தில் அடிப்பார் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கடைசி பகுதி பார்க்கும்போது, சேனையுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார். இந்த வார்த்தையும் நிறைவேறிட்டதை பார்க்க முடிகிறது. ஆனாலே சொல்லியிருக்கிறோம், 3ஆம் ஆண்டு இயேசு அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுவதை அங்கு பார்க்க முடிகிறது. அது வாசிப்போமாக.
இதோ இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். கர்த்தர் தனது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். பூமியில் உயர்ந்த இடங்களிலே மிதிப்பார். அவர் இயேசு மீண்டும் வருவார் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி தீர்க்கதரிசன வார்த்தையாக இங்கே நடந்த சம்பவத்தையும் நடக்க போற சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக காரியங்களை இங்கே பாவத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருப்பதையும் அதனால் வருகிற நியாயத்தீர்ப்பை குறித்தும் அதனால் வருகிற தண்டனை குறித்தும் தெளிவாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு 5-6-7 காரியங்கள் சொல்லிவிட்டு தான் சொல்கிறார். இதன் மத்தியிலே எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணவே சொல்லியிருக்கிறார். அந்த முதலாவது இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தை கொடுக்கப்பட்ட நாட்களிலே மனிதர்கள் ஜனங்கள் எப்படி இருந்தார் என்பதை குறித்து முதலாவது நாம் தியானிக்க போறோம். அந்த பிற்பாடு தேவன் யாருக்கு அதிசயங்களை கத்த செய்ய போறார் என்பதையும் நாம் பார்க்க போறோம். ஆனாலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவாங்க. ஒன்று, மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, ஒன்று பக்தி அற்றவர்கள், சுத்திரிக்கிறோம் பக்தி இல்லாதவர்கள் அல்லது பக்தி அற்ற ஜனங்களாக காணப்பட்டார் என்று சொல்லி 2ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. 7:2 வாசிக்கும் போது, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், பக்தி இல்லை. அவன் சுத்திரிக்கிற பக்தியற்ற ஒரு மனிதனாக, அவன் சுத்திரிக்கிற வேஷம் தரித்த ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பயம் இல்லை, ஆனால் கெடுகிற உணர்வு இல்லை, பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுவதை பார்க்கும்போது அங்கே சுத்திருக்கிற கைகூலி வாங்கி லஞ்சம் வாங்கின்ற ஜனங்களாக காணப்பட்டார்கள். சுத்திருக்கிறான் அந்த பட்டணத்திலே, யூதா தேசத்திலே, எருசலேமிலே, சுத்திருக்கிற சமரியாவிலே எங்க பார்த்தாலும் லஞ்சம் அந்த நாளிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. அந்த நாளில் தான் கர்த்தர் வார்த்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. 4ஆம் வசனத்தை அங்கே பார்க்கும் போது சுத்திரிக்கிறோம், அவர்கள் வாசிக்குமாக அவர்களில் நல்லவன் முச்சடிக்கொத்தவன் செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடுக்கூர்மையானவன் காவற்காரன் அறிவித்த உன் தண்டனை நாள் வருகிறது, இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். புரட்டுகிறார்கள். அங்கே சொல்லப்படுகிற என்றால் நன்றாய் சுத்திரிக்கிற அதிபதி கொடு. அவன் கேட்கிறான், உனக்கு வேலை வேணுமா, நீ லஞ்சம் கொடு, உனக்கு லஞ்சம் கொடுத்தா தான் உனக்கு வேலை என்று சொல்லி அந்த நாட்களில் இன்றைக்கு எப்படி இருப்பதோ அதே போலதான் இந்த மீகா தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசனம் உரைத்த நாளிலும் ஜனங்கள் கைகூலி வாங்கினார்கள், லஞ்சம் வாங்கினார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அஞ்ஞான பிள்ளையே சொத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது லட்சம், ஆனால் தான் சொத்திருக்கிறோம். சங்கீதம் 24 அங்கு வாசிக்கும் போது கையில சுத்தமுள்ளவன் பாக்கியவான். கையில சுத்தமில்லை, கைக்கூலி வாங்குறது நிமித்தம் தேசம் சுத்திருக்கிறோம் நிராகரிப்பு அல்ல கண்டிக்கப்படும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே ஜனங்கள் கைக்கூலி வாங்கி லட்சத்தை வாங்கி தேசத்தை புரட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் லட்சம், ஆனால் அதை தேவன் வெறுக்கிறார். நீ கைக்கூலி வாங்கத்தை வெறுக்கிறார். அது நிமித்தம் தேசம் புலம்பும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மீகா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் கைக்கூலி வாங்கி ஏழைகளையும் திக்கட்டுகளையும் விதைகளையும் ஒடுக்கி நியாயத்தை புரட்டி விட்டார்கள். அது நிமித்தம் பயங்கரமான ஒரு அழிவு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக கடந்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பயங்கர அழிவுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அந்த கைக்கூலி அல்லது லஞ்சம், இது மீகா தீர்க்கதரிசியின் நாட்களே நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அடுத்து மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது தவறான ஆசைப்படுதல். ஜனங்கள் ஆசை இச்சிப்பது இன்றைக்கு தவறான காரியத்தை செயல்பட வைப்பது என்பதை பார்க்க முடிகிறது. ஆசை, இன்றைக்கு ஆசை நிமித்தம் அநேக குடும்பங்களில் சீரழிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அநேக குடும்பத்திலே சுத்திரிகள் சமாதானமற்றவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆசை இன்றைக்கும் ஜனத்துக்கு எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசை கடைசியாக தேவையற்ற ஆசை, அது கடைசியாக பாவத்திலேயாக மரணத்திலேயாக கொண்டு போய் விடும். அந்த மீகா தீர்க்கதரிசி நாட்களிலே இவ்விதமாக ஆசையாக காணப்பட்ட தவறான ஆசை. அடுத்து சொல்லப்படுகிறது வார்த்தை என்னவென்றால் சுத்திருக்கிறோம், அங்கே மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். என்னங்க? மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். அப்படி என்றால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவதில்லை, தாய் தகப்பனை மதிப்பதில்லை, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடிக்கு பெற்றோருக்கு விரோதமாக எழுவதை பார்க்க முடிகிறது. எந்த நாட்களிலும் பெற்றோர்கள் சுத்திரிக்கிற சொல்ல வார்த்தையை சொல்லுது, பிள்ளை கீழ்ப்படுவதில்லை, பிள்ளைகள் கனப்படுத்துவதில்லை. அடுத்து சொல்லப்படுகிற வசனத்தை வாசிப்போமாக. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருகள் அவன் வீட்டார் தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஏன்னா வீட்டாதான் சத்துருவா இருந்தாலும் அந்த சத்துருடன் நேசிக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வீடுகளே குடும்பமாய் தங்கியிருந்து சந்தோஷமாய் வாழும்படிக்கு நல்ல சமயத்தை கத்த கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்துவதால் ஆண்டவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சோதித்துக் கொள்ள முடியும். மீகா தீர்க்கதரிசி காலத்திலே மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். அங்கே மகள் தாய்க்கு விரோதமாக எழுப்புகிறாள், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழுப்புகிறாள். அங்கே சொல்லிருக்கிறோம், அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாத காலத்தில் தான் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். ஆனால் இவர்கள் நடுவிலே நான் ஒரு அதிசயத்தை செய்ய போறேன், இந்த ஜனமத்தின் ஒரு அதிசயத்தை செய்ய போறேன் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பரியாசம் பண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டமாகவே அது மீகா தீர்க்கதரிசியின் நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க. எந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை நீதிமான்களை தூஷித்து பரியாசம் பண்ணுகிற ஒரு நாட்களாக தான் காணப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் தேவன் சொல்கிறார், அவர் மத்தியிலே இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு நான் ஒரு அதிசயத்தை காண பண்ண போறேன். விசுவாசிக்க அப்படியே கர்த்தரை கரங்களை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப தேவன் மெய்யாவே ஸ்தோத்திரிக்கிறோம். யாருக்கு தேவன் அதிசயத்தை செய்ய போறார் என்பதை குறித்து இரண்டாவது பார்க்கும்போது ஸ்தோத்திரிக்கிறோம்.
அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அவர் ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு. வாசிக்கலாம், சுத்திரிக்கிறோம் அப்படியே சுத்திரிக்கிறோம். அதே சகரியா, அது மீகாவின் புஸ்தகம் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்றால், நான் கர்த்தருக்கு நெசுவேன், ரட்சிப்புக்கு நான் காத்திருப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். 7வது வசனம் வாசிப்போமாக. மீகா 7:7. மீகா, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். யாருக்கு தேவன் சுத்திரிக்கிறோம் அதிசயத்தை காணப்பட போறாண்டா, அவர் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் நோக்கி செபிக்க மக்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்ய போறார். அந்த அதிசயம் சுத்திரிக்கிற இன்றைக்கு நிறைவேற போகுது. அந்த அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஆனாலே உலக சுத்திரிக்கிற வழிபாடுகளுக்கு நாம் விலக்கி நாம் மேலே கேட்டுக்கொண்ட சுத்திரிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் விலக்கி தேவ சமூகத்திலே ரட்சிப்புக்காக, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே விடுதலாக்க சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு தேவன் அதிசயத்தை செய்ய போறார். ஹalleluya. அது அதிசயம் என்னன்னா, சொல்லப்படுற காரியம் ஒன்று எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்கள் காணப்படும். எகிப்து நாட்களில் புறப்பட்ட சம்பவம் என்ன, அதை குறித்து முதலாவது மத்தியிலே உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒன்றை சொல்றாங்க பார்க்கும்போது, எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளை போல என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். விடுதலை இல்லை, சுதந்திரம் கிடையாது. அங்கே பார்வோனுடைய அடிமைத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், ரட்சிப்புக்காய் காத்துக் கொண்டிருந்தார்கள். வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது, ஒரு நாள் ஜனங்களை விடுவிப்பா சொல்லியிருக்கிறார். அது விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் காத்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேயை தெரிந்து கொண்டு மோசே கர்த்தரை அழைத்து அங்கே பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறார். அங்கு தேவனுடைய வல்லமையை அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கும்போது எகிப்து தேசம் அங்கே சுத்திரிக்கிற பார்வோனிடத்தில் போய் ஜனங்களை ஆராதிக்க விடுவிக்க வேண்டும் சொல்லி கேட்கும்போது பார்வோன் இதய கடினப்பட்டு விடுவிக்கவில்லை. 9 வாதியை தேவன் அனுப்பினார். 10வது வாதியை அனுப்பின அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்ட தேவன் சென்றார், இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். ஹalleluya. வாசிப்போமாக. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 32 வாசிக்க கேட்போமாக. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 32 வாசிக்க கேட்போமாக. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போ. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள். என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றார். இப்பொழுது பலமுறை மோசே போய் பார்வோனை கேட்கும்போது, மோசே நீ சுத்திரிக்கிறோம் ஏமாற்றிக் கொண்டிருந்தான், ஜனங்களை போடாமல் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று ஒரு ராத்திரி வந்தது. அந்த ராத்திரி என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை ராத்திரியாக காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை, பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். பஸ்காவை ஆசரித்தார்கள். அன்றைய ராத்திரியிலே அங்கே வாதை கடந்து வந்தது. அங்கு பெரிய ஒரு கூக்குரல் உண்டாயிற்று. உடனே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் வரவழைத்து, நீங்கள் இன்றைக்கே இப்பொழுதே
புறப்பட்டு செல்லுங்கள். சொன்ன ஒரு காரியம் என்னன்னா 31 வசனத்தை வாசிக்கும் போது மிக தெளிவாக ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவன் 430 ஆண்டு காலம் உடனே ஆராதிக்க முடியாமல் இருக்க ஜனத்துக்கு இப்போது பவுல் சொல்கிறார், நீங்கள் ஜனங்கள் போய் நீங்கள் சொன்னபடியே நீ ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இன்றைக்கு நாம் சபையை கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு கொரோனா என்ற வைரஸ் நம்மை தடுத்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மை வீட்டில் அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சுதந்திரமாய் எங்கே போக விடாதபடிக்கு இன்றைக்கு அந்த கொரோனா என்ற வைரஸ் நம்மை சுத்திரிக்க தடைப்படி வைத்திருக்க பார்க்க முடிகிறது. சர்ச்சை ஆராதிக்க முடியவில்லை, தேவனை தொழுகொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் அதிசயத்தை செய்ய போறார். என்னென்றால், அன்றைக்கு ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்குவது உண்மையானால் இந்த கொரோனா வைரஸை தேவன் சீக்கிரமாக அழித்துவிட்டு நம்மை விடுதலாக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுகும்படியாக தேவன் சீக்கிரமாக அவர் அதிசயத்தை காணப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட தேவப்பிள்ளையே, இனி நாட்கள் செல்லாது, இந்த காலம் செல்லாது, சீக்கிரமாக நமக்கு ஒரு விடுதலை உண்டு, தேசத்துக்கு ஒரு விடுதலை உண்டு, ஆங்கில உலக மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஏனென்றால் ஆராதனை தடைப்பட்டு போகாது. ஆராதிக்கிற ஒரு தடைப்படுகிற இந்த வைரஸை கர்த்தர் அழித்துவிட வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு அவர் கூடங்களிலே, அவருடைய வீட்டுகளிலே, நம்ம தேசத்திலே இறங்கி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிற அந்த ராத்திரி ஒரு ஜெயம் உண்டானால், இன்றைக்கு தேவன் கூடாரத்திலே உங்கள் வீடுகளே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரப்போறார். என்னன்னா அது அதிசயம். என்ன அதிசயம்? முடங்கி கிடைக்கிறீங்களா? வீட்டுல 40 நாட்கள் 40 நாட்கள் தாண்டி விட்டது, முடங்கி இருக்கீங்களா? எங்க போக முடியவில்லை, உறவினர் பார்க்க முடியவில்லை, சுத்த நண்பரை பார்க்க முடியல, சொல்ல ஏங்கி கொண்டிருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா தேவன் அதிசயத்தை காணப்பட போறார். அதிசயம்னா கொரோனாவை அழித்து விட்டு நாம் ஒன்று சேர்ந்து தேவன் ஆராதிக்கும்படியாக ஒரு கிருபையை கர்த்தர் பாராட்ட போறார். ஆமென். ஹல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு அதிசயம். இரண்டாவது அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது அதிசயத்தை பார்க்கும்போது சொல்லிருக்கிறோம், தேவன் அழிவிந்து அவர் சுத்திர விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் சுத்திருக்கிறோம், நம்மை சுத்திருக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலை, உதவியற்ற நிலைமையிலே நமக்கு அதிசயத்தை செய்ய போறார். இரண்டாவது காரியம் என்னன்னா, உதவி அற்ற நிலையிலே தேவன் அதிசயத்தை செய்ய போறார். ஒன்று சொல்லிருக்கிறோம், முடங்கி கிடக்கிற நமக்கு அதிசயத்தை செய்வார், விடுதலை கற்றுக் கொடுக்க போறார். இரண்டாவது சொல்லிருக்கிறோம், உதவியற்ற நிலைமையிலே அதிசயத்தை செய்ய போறார். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிருக்கிறோம், அவர்கள் சொல்லிருக்கிறோம் இப்போது புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு சென்று பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பார்வன் திடீரென்று மனம் சொல்லிருக்கிறோம் அவன் மாற்றப்பட்டவனாக, அவன் சொல்லிருக்கிறான், ஐயோ ஜனங்களை நான் போக விட்டோம் என்று சொல்லி அவன் இதயத்தில் மீண்டும் கடினப்படுத்திக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லிருக்கிற பிடித்து மீண்டுமாய் கொண்டு வரும்படியாக அவனும் ராண வீரருமாக இப்போது புறப்பட ஆரம்பித்தார்கள். வேத சொல்லப்பட வாசிப்புமாக சொல்லிருக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக. யாத்திராகமம் 14:31 வாசிங்க. கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்துவமான கிரியை, மகத்துவமான கிரியை என்ன என்பதை நீங்க பார்க்கும்போது அதே யாத்திராகமம்
14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கீழே வாசிப்போமாக. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இங்கே பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து செல்கிறான். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் முன்னே சொல்லும்போது அங்கே முன்னேறி போக முடியாத செங்கடல் தடையாயிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பின்பக்கம் பார்க்குமானால் அங்கே எகிப்துடைய சுற்றிருக்கிற பார்வோனுடைய சேனை, முன்பக்கம் பார்க்குமானால் அங்கே செங்கடல் உதயட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஜனங்கள் கலங்குகிறார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, நாங்கள் வனாந்தரத்திலே வந்து சுத்தம் அடைந்து போகிறோமே, எழுந்திருந்தால் நலவென்று சொல்லி அங்கே கூப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலே பார்க்கும்போது சுத்திருக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். என்னவென்றால் மோசேயோடு அங்கே சொல்லும் போது, ஏன் சுத்திருக்கிறோம் உன் கோலை நீட்டுன்னு சொன்னான். உடனே கோலை நீட்டினான். அங்கே சுத்திருக்கிறோம் செங்கல் இரண்டாக பிளந்தது. வெறும் சுத்திருக்கிறோம் உலர்ந்த தரையாக நடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்திருக்கிறோம் உலர்ந்த தரையாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இதை பார்த்த பார்வோன் சேனைகள் இஸ்ரவேலுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கரைக்கு சென்ற உடனே மீண்டும் மோசே கோலையை நீட்டினான். செங்கடல் வழியா நடந்து கொண்டு வந்த பிரதானமான 600 ரதங்களையும் சுத்திருக்கிற குதிரை வீரர்களையும் அந்த செங்கடல் அழித்து விட்டது. அப்படிங்கிற அதிசயத்தை பார்த்தார்கள். உதவிட்டனர் யார் என்னை காப்பாற்றுவார்கள், யார் என்னை விடுதலாக்குவார் சொல்லி இஸ்ரவேலை கூப்பிட்ட பொழுது தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. அதிசயத்தை காணப்பட்டார். செங்கடலை காத்த திறந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு பக்கம் பின் பக்கம் சுத்திருக்கிறோம் அங்கே கொரோனா என்ற வைரஸ் நம்மை தாக்கிவிடுமோ என்ற பயம். முன்னாடி நாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாம் எப்படி வாழ போகிறோம், எப்படிதான் சுத்திர முன்னேற போகிறோம், என்னதான் சாப்பிட போறோம் சொல்லி அவருடைய பயம் நமக்குள் இருக்குமா? இன்றைக்கு ஆன தேவன் சொல்கிறார், பின்னே வருகிற சுத்திருக்கிற தொடர்ந்து வருகிற கொரோனா வைரஸை காத்த சங்கடலை அழித்தப்படும்படியாக தேவனுடைய வல்லமை அங்கே கடந்து செல்லும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அந்த கொரோனா வைரஸுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அது சங்கடல் அழிய போகிறது, அது சீக்கிரம் அழிய போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போட போகிறார். நீ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் தொழிலை வர்த்திக்க பண்ண போறான். கர்த்தர் வாழ்க்கை செழிப்பை தர போறான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர போகிறான். கர்த்தர் நன்மையை கர்த்தர் தர போறான். அவர் மாறாதவர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சங்கடலை பிளந்து இஸ்ரவேல் நடத்தி சென்றாரோ அப்படியாகவே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அவர் நடத்தி செல்ல போறார். விசுவாசிக்கிறீங்க? கரக தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். இரண்டாவது, உதவியற்று இருக்கிற நிலைமைகளே, உங்க உதவிகளை சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? வேண்டாம். அந்த இஸ்ரவேலின் நாட்கள் செய்தவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறாங்க. மூன்றாவது காரியத்தை பார்ப்பது ஒரு பாதுகாப்பு. சுத்திருக்கிறோம் ஒரு பாதுகாப்பு அப்படின்னா சுத்திருக்கிறோம். தேவனுடைய அதிசயம் என்ன? நம்மை நடத்த போற ஒரு பாதை சுத்திருக்கிற அந்த பாதை ஒரு அதிசயமானது. அதிசயமான ஒரு பாதைக்கு நேராக தேவன் நடத்தி செல்ல போறார். ஏனென்றால் சுத்திருக்கிறோம் இப்போ சங்கடலை தாண்டினார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு யாரென்றால் ஆண்டவருடைய தேவனுடைய மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது வாசிப்போமாக. சுத்திருக்கிறோம் சுத்திர யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போமாக. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமும்
அவர்களுக்கு முன் சென்றார். அவருக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. மூன்றாவது அதிசயம் என்ன? சுத்தினிக்கிறோம் வழி நடத்துதல். அதை பாதுகாப்புக்காக ஒரு மறைவிடமாக தேவன் தன்னுடைய மகிமையின் மேகத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இரவு சங்கீதம் 91 அங்கு சொல்லப்படுது சுத்தினிக்கிறோம், இருள் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்பிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் சொல்லி நாம் வாசிக்க முடியாது. சங்கீதம் 91 நாம் விருப்பமாக சுத்திரிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இங்கே வேத தெளிவாக சொல்லப்படுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் என்றால் தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன். எந்த அழிவு வராதபடிக்கு தேவன் காக்க வல்லவள தேவனாய் இருக்கிறார் என்றால் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை, நமக்கு உறைவிடம் தேவை. ஆனால் உலக மனிதர்கள் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு ஒன்றுமில்லை. அதான் நான் இன்னைக்கு பார்த்தோம் 127 சங்கீதம் 1 பார்க்கும்போது, ஆபரிசுத்த நகரத்தை காக்காவிட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதா. தேவன் சொன்னார் நம்மை பாதுகாக்கும்படியாக ஆபரிசுத்த இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தியது போல தேவன் நம்மையும் அவர் பாதுகாத்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வெளியே போறீங்க, பயம், எனக்கு என்னதான் வரப்போன்னு சொல்லி பயம் இருக்குது. பயத்தின் மத்தியிலும் வெளியே போயிட்டு வரும். ஆனா விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன் இருக்கிறார். எந்த கொரோனாவும் உங்களை தொற்றாதபடிக்கு அவருடைய பகலிலே உங்களுக்கு சுத்திர மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் உன்னை காக்க தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் ஆத்மா காக்கிற தேவன் எல்லா தீங்குக்கும் உன் விலக்கி காக்க வல்லவல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிற தேவனுங்க, அவர் அர்த்தம் செய்கிற தேவனுங்க. எந்த பொல்லாப்பு வராதபடிக்கு காக்க, அதுதான் சங்கீதக்காரன் அழகாக மோசேக்கு எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு உண்டாகும் பயங்கரத்துக்கு சுத்திரிக்கு இருள் நடமாட கொள்ளைக்கு நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவனோடு கூட இருக்கிறார், இயேசுனோடு கூட இருக்கிறார். நீ போகும்போது இயேசு கூட வருகிறார், உன்னோடு கூட வருகிறார். தேவதூதன் அனுப்பி இருக்கிறார். உன் பாதங்கள் இடாதபடிக்கு கரங்களை ஏந்துகிற தேவன். ஆனால் அதிசயம் செய்கிற தேவன் என்னன்னா, நமக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று, அவருடைய ரட்சிப்புக்காக நீ காத்திருக்குமானா, அவர் நோக்கி கூப்பிடுமானா, கண்டிப்பா ரட்சிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிற தேவன் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்க எது குறித்தும் நீ பயப்பட, அதிசயம் செய்வேன் சொல்ற தேவன் அதிசயத்தை கட்ட செய்ய போறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அதிசயம் என்னன்னா ஒரு பாதுகாப்பு. இந்த சுத்திருக்கிறோம் அகில தேசத்திலே 34 லட்சம் மக்கள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, நம்முடைய இந்தியாவிலே சுத்திருக்கிறோம் 34,000 பேர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் இஸ்ரவேல் இந்தியாவை காக்க வல்லவல்ல தேவனாய் இருக்கிறார். ஐரோப்பிய கண்டத்தை காக்க வல்லவல்ல தேவனாய் இருக்கிறார். வளைகுடா நாடையும் பாதுகாக்க வல்லவல்ல தேவனாய் இருக்கிறார். சுத்திருக்கிறோம் மற்ற அகில தேசத்தையும் பாதுகாக்க வல்லவல்ல தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், சகலத்தையும் சுத்திருக்கிற ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அறியாமல் ஏதும் நேரிடுவதில்லை. இயேசு சுத்திருக்கிறோம் எல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஆனால் அன்பு தேவனே, யாரும் கலங்க வேண்டிய தேவையில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலனும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறேன். அவனை சொல்லுகிறவனை பார்க்கிறார், நான் அடைக்கலமா இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமா இருக்கிறேன் சொல்லுகிறான். நான் அசுத்திருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை இருக்கிறேன்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். ஆனால சுத்திருக்கிறோம், இதை குறித்து கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அதிர்னதின் காலங்களிலே நேர்த்தியாய் நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் கொரோனா கண்டதுக்கு பயப்பட வேண்டாம். முன்னே பார்க்க வேண்டாம், நாளைக்கு என்ன சாப்பிடுவது, என்ன செய்வது என்பதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்க இல்ல இல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டாக அவர் அதிசயங்களை செய்யும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னேறி போக முடியாதபடிக்கு ஒருவேளை தடைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கை தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து செல்கிறார். செங்கடலை கத்த இரண்டாக பிளக்கிறார். செங்கடலை கத்த இன்றைக்கு அவர் பிளக்க ஆரம்பித்து விட்டார். உங்க வாழ்க்கையை சேர்த்து பார்க்க போறீங்க. ஏன்னா அதிசயம் செய்கிறவர் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்து சுத்திருக்கிறோம். நான்காவது காரியம் என்ன? சுத்திரம் குறைவிலே சுத்திருக்கிறோம். குறைவு வரும்போது அவை இல்லாமையில் அதிசயத்தை செய்கிற தேவன். குறைவுபடும்போது அல்லது இல்லாமையில் அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். வாசிப்போமாக. அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமாக. யாத்திராகமம் 12:3 வாசிப்போமாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் சபை யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில், இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அவன் புசிப்புக்கு தக்கதாக லெக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காலில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். போதும். இங்கே சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியம் என்னவென்றால் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு ராத்திரி பஸ்காவை ஆசரித்தார்கள். அன்றைக்கு ராத்திரி என்ன சொன்னா தேவன் விடுதலாக்கப்பட்டார். விடுதலாக்கப்படுகிற நேரத்தில் பிரயாணத்துக்காக அவர்கள் எதையும் ஆயத்தம் பண்ணவில்லை. தன்னுடைய பிரயாணத்துக்கு எதை ஆயத்தம் பண்ணாமல் புறப்பட்டு சென்றார்கள். எதை ஆயத்தம் பண்ணவில்லை. சுத்திருக்கிறோம். எதையும் செய்யவில்லை. ஏற்கனவே அவர்கள் சாப்பாடை ஆயத்தம் பண்ணவில்லை மற்றும் பொருட்களை ஆயத்தம் பண்ணவில்லை. ஆனால் ஒன்று தேவன் ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லாத நேரத்திலே வனாந்தரத்திலே கடந்து செல்லும் போது தேவன் அவர்களை அவர் போஷித்திருக்கிறார். அவர் சுத்திருக்கிறோம். அவர் போஷித்திருப்பதாக வேதம் சொல்லப்படுகிறது. எந்த விதமான குறை இல்லாதபடிக்கு அங்கே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பட்டினி இல்லாதபடிக்கு தேவன் சென்றால் அவருடைய வானத்தின் மன்னாவையே சுத்திருக்கிறோம். அப்பத்தை கர்த்தர் அங்கே கர்த்தர் போஷித்தார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். வாசிப்போமாக. 16 சுத்திருக்கிறோம். அப்படியே 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். நான் வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். போதும். இங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். இப்போது சுத்திருக்கிறோம். வானத்தின் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார்கள். ஆன தேவன் வானத்தின் அப்பத்தை புசிக்க கொடுத்தார்கள். அது 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நேரத்தில் தான் அவர் அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். சுத்திருக்கிறோம். அப்படியே 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கு. ஹல்லேலூயா.
அப்ப சுத்திரிக்கிற காலை உனக்கு போஷிக்க வேண்டிய மன்னாவை தருகிறார், உனக்கு சாயந்தரம் இறைச்சியை தருகிறார், எல்லாவற்றையும் தருகிறார். ஒன்றையும் நீ ஆயத்தப்படுத்த தேவையில்லை. அன்றண்டு காரியங்களை கர்த்தர் போஷிக்க வல்லவரான தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு சுத்திரிக்கிற எலியாவின் நாட்களிலே சமரியாவில் மிக ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நாளிலே சுத்திரிக்கிற சாரிபாத் என்ற ஊரிலே ஒரு விதவை காணப்பட்டாள். அங்கே தேவன் எலியாவை அனுப்பினார். அப்படி எலியா போய் அந்த விதத்தில் சுத்திரிக்கிறோம், எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பா பண்ண சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு அடைக்கு தான் இருக்குது, அதை நான் என் மகன் சாப்பிட்டு நான் ஜீவனை விட போறோம். அன்பு தேவர்களே, முதலாவது எனக்கு அப்பத்தை கொடுத்தா உடனே முதலாவது சுட்டு அப்பத்தை எடுத்து அடை எடுத்து எலியா கொடுத்தான். எலியா சாப்பிட்டு அதுக்கு பிற்பாடு என்ன சென்றால் பஞ்சம் 3 ஆண்டு முடிவு வரைக்கும் சாரிபாத் ஊரிலே சாரிபாத்துடைய வீட்டிலே பானையிலே மா குறைந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதற்கு தேவன் அந்த பஞ்ச காலங்களை போஷித்தார், கர்த்தர் நடப்பித்தார். அதே தேவன் இந்த நாளில் கர்த்தர் நம்மை போஷிக்க நம்மை நடப்பிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஒன்றுமில்லாத இருக்கிறான். அங்கே கானூர் திருமண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறையப்பட்டது, முற்றமாய் இல்லை. ஆனால் தேவன் அங்கே என்ன சென்றான், வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதன் அதிசயம் இன்றைக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவதுதான் இந்த அதிசயத்தை பார்க்க முடியும். ஒரு சகோதரி கடந்த நாட்களிலே போன் பண்ணி, பாஸ்டர் வீட்டு வாடகை கொடுக்க எனக்கு காசு இல்லை, என்ன செய்வது சொல்லி போன் பண்ணி என்று பேசினார். கலங்கண்டாம், கர்த்தர் கண்டிப்பாக அதை சந்திக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நானும் என் மனைவியும் அந்த நேரத்திலே சுத்திரிக்கிறோம், போன் தான் நாங்கள் செபித்தோம். மறுநாள் சகோதரி சொன்னார், பாஸ்டர் எனக்கு சுத்திரிக்கிறோம் வாடகைக்குரிய காசு கிடைத்து விட்ட சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னார். சிறிய காரியம் தான், ஆனால் இல்லை என்று சொல்லும்போதுதான் அதிசயத்தை பார்க்க முடியும். இருக்கும் போது அதிசயத்தை பார்க்க முடியாது. அதான் சுத்திரிக்கிறோம் இல்லாமையில் அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவர்களே, நமக்கு அதிசயத்தை செய்ய ஒன்றும் இல்லையா? சுத்திரிக்கிறோம் எல்லாம் குறைப்பட்டிருக்குதா? சுத்திரம் எல்லாம் காரியாய் போயிட்டதா? இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டோமா? நமக்கு வேலை கிடைக்குமா? இந்நாள் எப்படின்னு சொல்லி கலங்க வேண்டாம். தேவன் அன்றைக்குரிய எல்லா தேவனை கர்த்தர் சந்திக்க போதுமான தேவனாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன், நான் மாநிலத்தை விட்டு மாநிலத்தில் வந்திருக்கிறேன். எப்படி பிழைப்பூட்டுவது, எப்படி வாடகை கொடுப்பது, எப்படி சொல்லி ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம், கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கலக்க வேண்டிய தேவையில்லை. தேவன் அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த தேவை சந்தித்து நம்மை ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் உங்கள் நடுவிலே, உங்கள் பக்கத்திலே, உங்கள் அருகாமையிலே, உங்கள் வீட்டிலே அவர் வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய மகிமை உன் கூடாரத்தை நிரப்பும். ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தேடி கடந்து வரும். அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வாதத்தை தருவார். எதுக்காக கலங்க வேண்டாம். ஒன்றே ஒன்று, ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திரு. நீ ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திரு. அவரை நோக்கி கொண்டு அவரே உனக்கு அசுத்தரிக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது நிச்சயமாக இறங்குவார். ஹல்லேலூயா. 5வது காரியத்தை கூட சொல்லிட்டு நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். அடுத்த அதிசயம்னா சுத்திரிக்கிற வருகையிலே அதிசயத்தை பார்க்க போறேன். சுத்திரிக்கிறோம் இந்த உலகத்திலாம் நீங்க பார்க்கும்போது என்னதான் சம்பவிக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தனியாக சொல்றேன். இதை விட பயங்கரமான வைரஸ் வரப்போகுது மாஸ்டர். நான் சொன்னேன், இப்போது வராது, இயேசுடைய வருகைக்கு பிற்பாடுதான் அடுத்த உபத்திரங்கள் வரப்போகும். இப்போது நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை கசுத்திருக்கிறார். எல்லா உபத்திரங்களுக்கு கர்த்தர் வெளிக்காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வைரஸ் குறித்தெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய இன்னும் பெரிய வைரஸ் இப்பதான் இல்ல வராது, ஒன்னும் கலங்க வேண்டிய தேவை. ஏன்னா இயேசுடைய வருகையிலே நம்ம சந்திக்க போறோம். வருகையிலே ஒரு அதிசயம். அது என்ன அதிசயம்னா, எல்லாரும் பூமியில் இருக்கும்போது
தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற மக்கள், பரிசுத்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அசுத்தரிக்கிற ஆண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பிதா குமார பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு நாள் சுத்திரிக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து சுத்திரிக்கிறோம், பிரிக்கப்பட போறோம். நாம் பிரிக்கப்பட போறோம். அந்த நாள் தான் அதிசயத்தின் நாள். ஹல்லேலூயா. என் மகனான இயேசு சீக்கிரமாய் தன்னுடைய பரிசுத்தமாக சேர்க்க வரப்போகிறார். அப்பொழுது நாம் நம்ம சுற்றி இருக்க சேனல்லாம் அதிசயத்தை பார்க்க முடியலாம். சுத்தி இருக்க அவங்க சொல்ல போறாங்க, நேற்றுக்கு அவங்க இருந்தாங்க, இன்றைக்கு வீட்டுல ஆளை காணல, எங்க போயிட்டாங்க சுத்தி இருக்கிறோம். அப்பொழுதுதான் நினைவரும், இவர்கள் சொன்னாங்க ஒரு நாள் இயேசு வருவார், இவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார் சொல்லி. நான் அந்த அதிசயத்தை பார்க்க முடியாது. உலகமே அதிசயத்தை பார்க்க போறது. வாசிப்பமாக 1 தெசலோனிக்கேயர் அப்படியே சுத்திரிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் சுத்திரிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அப்படியே 16 வசனம் முதல் வாசிக்க கேட்போமாக. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. இதோ பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை நாம் பார்க்க போறோம். என்ன நான் சொல்லிருக்கிறோம், கண்டிப்பாக என் வேதம் சொல்லப்படுகிறது, இந்த வைரஸ் சுத்திருக்கிறால் இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படுது, இது இயேசுவின் வருகைக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடியாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திரும்பும் போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்றால் சுத்திருக்கிறோம், இது அவருடைய வருகைக்கு அடையாளம் என்று அங்கே சொல்லப்பட வாசிப்போமாக. 6ஆம் வசனம் வாசிப்போமாக. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வாசிங்க. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. சொல்லிருக்கிறோம், வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. வருகிற அடையாளம் என்ன சொல்லும்போது சீசர் கேட்கும்போது ஆண்டு சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி. சொல்லிருக்கிறோம், ஏன் சொல்லிருக்கிறோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வரும். ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் ராஜ்யத்தை விரோதமான ராஜ்யமும் எழுப்பும். பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆனாலே இந்த கொள்ளை நோய் சுத்திருக்கிறோம், இது ஒரு மனிதனுக்கு சுத்திருக்கிறோம் பயப்படத்தக்க அல்ல. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஏனென்றால் நாம் முதலில் இந்த மீகா 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். மகன் தகப்பன் நினைச்சான், கனவீனப்படுத்துகிறான். பாவங்கள் தேசத்து பெருகிக் கொண்டிருப்பதாலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். வரும்போது சுத்திருக்க வருகைக்கு ஒரு அடையாளம் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள். ஒன்றை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், இது இயேசு வரப்போகிறார். வருகைக்காக நாம் சபை ஆயத்தமாக்க வேண்டும். நான் கடந்த நாட்களில் செபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் 2 காரியத்தை எனக்கு உணர்த்தினார். ஒன்று, இப்பொழுதுதான் சபையார் மனப்புறவாய் தேவனை ஆராதிக்கின்றார்களோ சுத்திரிக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அல்லது சர்ச்சை வாங்கன்னு சொல்லி ஆராதிக்க அழைப்போம். இப்போது அவன் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பரலோக தேவன் நன்றாக உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறாராம். அன்பு சகோதரர்களே, இருக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை தேவன் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறாரா? நீ ஆராதிக்கிறாயா? நீ செபிக்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா? தேவனுடைய சத்தியத்தை கைக்கொள்கிறாயா? பரிசுத்த வாழ்கிறாய் என்பதை குறித்து பரலோக தேவனோடு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
நீ ஒருவேளை இப்போது ஆராதனை இல்லை, இப்போது சுத்திர செபம் இல்லை, வேத சத்தியம் கேட்பது இல்லை சொல்லி வீட்டிலே நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கோம். மனவன் இயேசு கிறிஸ்து இதோ வரப்போகிறார். சுத்திரிக்கிறோம். அவர் வருகையை சுத்திரிக்க அதிசயத்தை பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய சுத்திரிக்க இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்தி நீ நேரத்தை வீணாக்காதபடிக்கு சுத்திரிக்கிறோம். நாட்கள் பலதா இருப்பதாலே நீ காலத்தை பிரயோஜனத்துக் கொள்ளும்படியாக தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கர்த்தரை பிரகாசிக்க பண்ண போறான். கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போறான். வழியை சந்திக்க போகிறாய். இல்லை என்றால் நீ கைவிடப்பட ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் வராதபடிக்கு எச்சரிக்கை இருந்து தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படி இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஒப்புக்கொடு. பாவத்தை விட்டு விலகு. சுத்திரிக்கிற அக்கிரமத்தை விட்டு விலகு. குடும்பத்தில் சமாதானம் இல்ல, இன்றைக்கு ஒப்புரவாய்க்கொள்ளு. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். அங்கே சொல்லப்படுது, சுத்திர சொல்லுவது வரிகளே சுத்திரிக்கிறோம். பிரதான ஆரவாரத்தோடும் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். வானத்தில் இறங்கி வருவார். எக்கால சத்தம் ஒலிக்கும்போது அதுதான் ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. உன் காதிலே எக்கால சத்தம் ஒலிக்க வேண்டுமா? உன் காதிலே எக்கால சத்தம் ஒலிக்க வேண்டுமா? சுத்திர பிரதான தூதருடைய சத்தத்தை கேட்க போறாயா? இயேசுவை மனவனை பார்க்க போறாயா? இன்றைக்கு தேவ சமூகத்திலே சொல்லப்பட்ட சகல பாவங்களை விட்டு நீ விலகு. சுத்திரிக்கிறோம். அக்கிரமத்தை விட்டு நீ விலகு. பாவத்தை விட்டு விலகு. அவர் மன்னிக்க தயப்படுத்த தேவனாக இன்றைக்கு நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். வருவதற்கான ஆயத்தமாக வீடு இருக்கிற நேரத்தில் செபத்தோடு கூட இரு. ஒரு மாசத்துல வீட்டில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அன்போடு கூட பயபக்தியோடு கூட இருந்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது கர்த்தர் வரும்போது உன்னை எடுத்துக் கொள்ளுவார். எடுத்துக்கொள்ளுவாய். இல்லை என்றால் கைவிடப்பட ஒரு சூழ்நிலை கடந்து வரும். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதான் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. என்றால் ஆமோஸ் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வாசிக்கும் போது எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதியிலும் ஐயோ ஐயோ என்று சுத்திருக்கிறோம். ஓலமிடுவார்கள் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. என சம்பவிக்க வேண்டியதுதான். இன்றைக்கு சுத்திருக்கிறோம். அகில உலகத்திலே 34 லட்சம் ஆஸ்பத்திரி மேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேல் மக்கள் செய்றாங்க, மரித்திருக்கிறாங்க. அடக்கமனை சுத்திருக்கிறோம். ஆண் இல்லை. அங்கே சுத்திருக்கிறோம். தன்னுடைய தகப்பன் ஆஸ்பத்திரிக்காக மொட்டையடிக்க ஆண் இல்லை. தன் சயத்தை கீழ்கொள்ள ஆண் இல்லை. இன்னைக்கு ஓலமிட ஆண் இல்லை. ஏனென்றால் அன்பு தேவனே, இந்த வைரஸ் சுத்திருக்கிறோம். மனிதரை வாரி கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்ல வாசிக்கலாம். ஆமோஸ் 5:14-16 வரை வாசிக்கலாம். ஆமோஸ் chapter 5 verse 14 and 16. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, பிழைக்கும் தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசல் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களையும் புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளையே, சொல்லிருக்கிறோம். எல்லா தெருக்களிலும் வீதிகளில் என்ன ஐயோ ஐயோ இப்போது பயிரிடுறாங்க, ஆனா விலை இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப சுத்திரிக்க அருமையானவர்களே, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சுத்திரிக்கிற வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞர்களையும் சுத்திரம் சங்காரம் பண்ணும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. வாசிப்போமாக. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகைகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்து மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும்
அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவரும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலும் காணப்படும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அன்பு தேவப்பிள்ளையே, பாருங்கள், தேவன் அழகாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும். ஆனாலும் அங்கே மத்தியில் சுவிசேஷம் வாசிக்கும் போது நீங்கள் சுத்திரம் கலங்காதிருப்பதாக வேதம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். வேணுமாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும். நீ கலங்காதபடி எச்சரிக்கை. நீ கலங்க வேண்டாம் விசுவாசியே, நீ கலங்க தேவையில்லை. தேவன் ஆராதிக்கிற பிள்ளையே, நீ கலங்க தேவையில்லை. தேவன் கெடுக்கிற பிள்ளையே, நீ கலங்க தேவையில்லை. அன்பு தேவச்சனமே, ஆண்டவரை தேடுங்கள். தேவனை பிழைக்கும்படியாக ஆண்டவரை தேடுங்க. ஒருவேளை இதுவரையும் சுத்திரிக்கிற சர்ச்சை கடந்து வந்தும் மனம் திரும்பாதவனுக்கு, உண்மையா தேவன் தேடாதவனுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கவனா, இன்றைக்கு அவரை சுத்திரிக்கிறோம். நீ அண்டிக்குள் சுத்திரிக்கிறோம். அண்டிக்குள் ஒரு அழிவு தேசத்தினராய் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அழிவு குறித்து நீ கலங்க தேவையில்லை. என்னால் ஒருவேளை மரணம் பிரிக்குமானால் நாம் இயேசுவோடு காணப்படுவோம். அவரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் ரட்சிப்புக்காய் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. வருகைக்குரிய ஒரு அதிசயம் தான் உலகெல்லாம் அதிசயப்பட போது சொல்றேன்னா, இயேசு வரப்போறார், நம்மை சேர்க்க வரப்போறார். வருகைக்கு ஆயத்தமாக இருப்பாயா? வீட்டில் ஆயத்தத்தோடு காணப்படுகிறாயா? அதை இப்போது சீர் பார்த்து கொண்டிருக்கிறாயா? எப்போதும் வேண்டாத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? எப்போதும் சுத்திரிக்கிற உன் தகப்பனை நீ கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? உன் தாயை நிவேதனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? நீ சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? மறுமலை ஒரு மாமியை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? மாமியார் மறுமலை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? வீட்டாரும் சத்துரா இருக்கிறா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒன்றை சொல்லுகிறேன், இயேசு உன் வாழ்க்கை அதிசயத்தை செய்ய போறார். வருகை சீக்கிரம் வரும்போது வருகையை சந்திக்கும்படியாக எல்லா பாவத்தையும் விட்டு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி கூப்பிடு. அவர் குடும்பத்தை இறங்கி வந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் விடுவித்து உங்களை காப்பாற்றி அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இயேசு வர போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அங்கே யுத்தத்தின் செய்திகள் இப்போ தேசம் சுத்திரிக்கிற யுத்தத்தினராக என்ன செய்வது சொல்லி இன்றைக்கு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யுத்த செய்திகள் நடைபெற்று கொண்டிருப்பார். பஞ்சம், இதுக்கு பிற்பாடு வெட்டுக்கிளி இருக்கிறார், தேசத்தை மூட போகிறது. அந்த வெட்டுக்கிளி நிமித்தம் சுத்திரிக்கிறோம். தேசம் பஞ்சம். நாம் இப்ப இருக்கிறோம், நமக்கு சுத்திரிக்க செழிப்பு. இப்ப எந்த சாப்பாடு எந்த குறையில்லை, எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் வருகிற நாட்களே ஒரு வெட்டுக்கிளி என்பது சுத்திரிக்க தேசத்தை மூடப்போது. அது நிமித்தம் எல்லா சுத்திரிக்க செழிப்பையும் அதை சுத்திரிக்க என்றால் அங்கே சுத்திரி சாப்பிட்டு தேசத்தை பஞ்சத்தை உண்டாக்கப்படுது. அது நிஜம், அது உண்மையாய் சீக்கிரம் வரப்போகுது. இதெல்லாம் சம்பவங்களால் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால வருகைக்கு உடைய பரிசுத்தமாக்கிக்கொள்ளு. அன்பு குடும்பமே, அதுக்காக பரிசுத்தமாக்கிக்கொள்ளு. அன்பு சகோதரனே, வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, இன்றைக்கு நீ பாவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்தை விட்டு மனம் திரும்பு. இயேசு ஒருவேளை உண்மையில் மனம் திரும்புவார். ஒருவேளை இயேசு உண்மையில் மனம் திரும்புவார். உன் பாவத்தை மன்னித்து உன்னை காப்பாற்றி நாளைவந்தகத்தை விலக்கி விட்டு உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாற்ற, வரிகளை சந்திக்க அவர் சீக்கிரமாய் வரப்போறார். இன்றைக்கு மனம் திரும்பாயா? இயேசு ஏற்றுக்கொள்வாயா? அவர் அண்டிக் கொள்வாயா? இன்றைக்கு சுத்தம் தகப்பனை கவீனப்படுத்தாது, உன் தாயை நீக்கு சங்கடப்படுத்தாது, உன் வீட்டுக்குள்ள சந்தோஷமாயிரு, மனமகிழ்ச்சியாரு. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை கர்த்தர் நாளை வந்து விலைக்கு காப்பார். ஒன்று சொத்திருக்கிறோம், இந்த குர்ஆன் சீக்கிரம் கர்த்தர் உடைய தரப்போறார். இரண்டாவது சொத்திருக்கிறோம், வருகிற அழி வந்து கர்த்தர் சொத்திருக்கிறோம். அப்படி என்றா சொத்திருக்கிறோம், உன்னை சொத்திருக்கிறோம், அழி வந்து உன்னை காக்க போறார். மூன்றாவது சொத்திருக்கிறோம், உன்னை அதிசயமாய் கர்த்தர் வழிநடத்த போறார். நான்காவது இல்லாமையே கர்த்தர் நடத்த போறார். ஐந்தாவது சொத்திருக்கிறோம், வருகிற அதிசயத்தை காணப்பட. இந்த அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். அதிசயத்தை பார்க்க விரும்பினா அப்படி எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து கண்களை மூலமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபரபோடாத்தியா ரபோடா ரபலபோ ஷதுடரபோடா. அன்பு தேவப்பிள்ளையே, ஒருவேளை அசுத்திருக்கிற விடுதலை இல்லையே சொல்லி வாழ்க்கையை நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை அசுத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டு காலம் அடிமையிலிருந்து விடுவித்தது போல இந்த 40 நாட்களாய் வீட்டிலே அடிமைப்பட்டிருக்க அன்பு தேவப்பிள்ளையே, உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போறார். நம்புறீங்களா? கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறார். சீக்கிரமாக இந்த கொரோனா கர்த்தர் சங்கடங்களை அழித்து விட
போறார். கர்த்தர் உன்னை முன்னே செல்லும்படியாக கர்த்தர் தடைகளை உடைத்து கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவன் கர்த்தரோடு கூப்பிடு, ஆண்டவரே என்னை விடுவிக்குமாறு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய சொல்லுங்க. கர்த்தர் அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya. ஒரு பக்கம் பின்னாடிக்கு சொல்லிருக்கிறார், ஒருவனை அழிக்குமோ என்று சொல்லி கொரோனாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் முன்னேறக்கு முடியவில்லை சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய போறார். இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போறார். ஹalleluya. எனக்கு ஒன்றுமில்லை, நான் சம்பாதித்த எல்லாம் எனக்கு இழந்து போய்விட்டேன், எனக்கு இனி வருமானங்கள் என்ன செய்வேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போறார். நீ வீட்டு வாடகை குறித்து கவலைப்பட தேவையில்லை, சாப்பாடை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அந்தந்த ஆகாரத்தை தந்து அந்தந்த கர்த்தர் போஷித்து கர்த்தர் உன்னை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்தும்படியாக அவர் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போறார். ஹalleluya. ரபாலபௌடா தியாரபலவசதனா ரபாலங்காதே அதான் கலங்காதே. ஹalleluya. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஹalleluya. ரட்சித்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். ரட்சிப்புக்காய் காத்திருக்க தேவனே கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தை கடந்து வந்திருக்கிறார். பாவியை ரட்சிக்க இயேசு வந்த தேவன். ஹalleluya. உன்னை கைவிட மாட்டார். இழந்து போன தேடுவோர் ரட்சிக்க மனுஷருக்குமான இயேசு உலகத்தை வந்திருந்தார். ஆனால் இயேசு நமக்காக பாடுபட்டு நமக்கு அடிக்கப்பட்டு நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போய் பிதாவின் வலது வசத்தில் வீட்டிருக்கிற ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மை சேர்க்க முடியாது. அது விரைவாய் வரப்போறார். அதுக்குரிய அடையாளங்களை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம் கண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கே தேவ சமூகத்தில் நீ வருக்காய் நீ ஆயத்தத்தில் இருக்குமானால் கர்த்தர் உன்னை அவர் வருகையிலே எடுத்துக்கொள்ள போறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவானவர் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். இயேசுவானவர் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசனமாய் பிரியரே ஒருங்கா யுத்தங்களும் சாமவும் பூதம்
ஹalleluya ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடையுத்த நாட்களில் புறப்படுவது போலவே ஒரு அதிசயங்களை காணப்படுவே சொன்ன கர்த்தர் இந்த நாளில் அடக்க ஆசைக்கு நாங்கள் 40 நாள் மேல் அடக்கத்தாவே நாங்கள் விடுதலை அடைக்கப்பட்டிருக்கிறோம், முடக்கப்பட்டிருக்கிறோம், அடிமைப்பட்டிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விடுதலை இல்லை அப்பா. ஏன் அந்த கொரோனா வைரஸ் ஆனப்பா. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அதிசயத்தை காணப்படுவே சொன்னீரே. அந்த 430 ஆண்டு காலம் ஆனந்தாசுதரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையிலே கிடந்த பொழுது நீ அன்றைக்கு ராத்திரி விடுவித்தது போல நாங்கள் இந்த அணுகுசுத்திர கொரோனா வைரஸ் சீக்கிரமாய் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் சுதந்திரமாய் அணுகத்தை வாழும்படியாக, சுதந்திரமாய் வேலைக்கு செல்லும்படியாக, சுதந்திரமாக தாசுதரிக்கிறப்பா ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நீ சொல்லியிருக்கிறாவே அப்பா ஹalleluya சீக்கிரமே ஆராதிக்கும்படிக்கு விடுதலாக்குவே சொன்னீரே. ஆனா இப்போது விடுதலாக்கும்படியாக தேவ ஆவியான இதுக்கு எதிராக இருக்கிற கொரோனா வைரஸ் சீக்கிரமாய் அழித்து போடுவீரே நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒருவேளை அப்பா சுத்தி இருக்கிறான்ப்பா. ஆண்டவரே ஹalleluya ஒன்றையும் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒன்றையும் இல்லாமல் உண்டு பண்ணுகிற தேவனாய் கர்த்தரப்பா. அது அதிசயம் செய்கிற தேவன். அதற்கான ஒரு திருமண வீட்டிலே நீ அதிசயத்தை செய்த தேவனப்பா. பிள்ளைகள் அற்புதத்தை செய்வீராக. சாரிபாத் வீட்டில் அற்புதம் செய்த தேவன் பிள்ளை வாழ்க்கை அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரவிலே காக்கும்படியாக அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவீராக. அது பகல் பாதுகாக்கும்படியாக மேக ஸ்தம்பத்தை அனுப்புவீராக அப்பா. இருள் கொள்ளைகளுக்கு ஜனங்களை விலக்கி காப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எந்த தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமா அல்லாண்டகத்தாய் விசுவாச குடும்பத்தை ஒவ்வொரு மேலகத்தாய் வீடுகளுக்கு 1000 தேவ தூத சேனைகள் சூழ்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்தியாவுக்கு பாதுகாப்பீராக. சீக்கிரமாக இதன் விடுதலை பெறப்படியாக இந்த கொரோனாவை அழித்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அனைத்தாய் குணமாகப்பட்ட வீட்டில் திரும்பி வரும்படிக்கு தேவன் கிருபை செய்யும்படியாக திருக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதத்தை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களும் அதிசயத்தை காணப்படுங்க. அதிசயத்தை காணப்படுங்கப்பா. அதிசயத்தை காணப்படுங்க. சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு அதிசயத்தை செய்தார், கர்த்தருக்கு அதிசயத்தை செய்தார் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை எல்லாத்துமேலாக வரிகளை சந்திக்க ஆயத்தமாய் காணப்பட முடியாது. ஒவ்வொருக்கும் நீ கிருபை பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி இதை செய்யப்பட்டு சொல்கிறோம், தாழ்த்துறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்கள் வரவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா அன்பும் பரிசுத்த அன்னையின் சிறப்பும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் இயேசுவின் வரை வரைக்கும் என்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. 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 God bless you. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். யாவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காணப்பட போறார். சீக்கிரமா நீ விடுதலாக்கப்பட போறீங்க. சீக்கிரமாக நீங்க சொத்தை செழிக்க போறீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். God bless you. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமென்.